பேய்களை ஓட்டுற ஒரு சாமி அடிக்க பேய் பிடிச்சா என்ன, அந்த சம்பவத்தை தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இத மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா, இதை தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை யாழ் பசங்க ஹோரர்கள் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்ட் உங்களுக்கு இத மாதிரியான சம்பவங்கள் ஏதும் நடந்திருந்தா அதை எனக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல யாழ் பசங்க ஹோரர்கள் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து விடுறேன். அதுக்கும் நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்துல உங்களோட வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி வீரன் என்றவர் குருநாகல்ல இருந்திருக்கார். அவர் மாடன் என்ற ஒரு சாமியை தனக்குள்ள ஏற்றி கொண்டு பேய் பிடிச்சவங்கள்ட்ட இருந்து அவங்கள காப்பாற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு சாமியாடியா இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்த டைம்ல தான் ஒரு நாள் அவர் படுத்த படுக்கையா இருக்கார். அவங்களுக்கு ஏன் அப்படி ஆனாரு, என்ன ஆச்சு என்றது அவங்களுக்கு விளங்கல. திடமா இருந்த ஒரு மனிதன் திடீரென்று அவருக்கு நோய்வாய்ப்பட்டு திடீரென்று இயலாம போயிருக்கு, படுத்த படுக்கையா போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ரூமுக்குள்ள யார் வந்தாலும் பக்கத்திலேயே சேர்த்து கொள்ளாம எல்லாரையுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரியே இருந்திருக்காரு. யார் வந்தாலும் வெளியில போடா பேசுறது கலைக்கிறதாவே இருந்திருக்காரு. இவங்களுக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா அவர் வீரன் என்றவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளினர். ஸோ இவங்க ரொம்பவே புலம்பிருக்காங்க, என்ன ஏதென்று புலங்காம இருந்திருக்காங்க. இவங்களோட, அதாவது வீரன் அவரோட மூன்றாவது மகனான பரமசிவம் என்றவர் அவங்களோட அப்பாவை பார்க்க அவரோட வீட்டுக்கு வராரு. வரும்போது படுத்த படுக்கையா இருந்தவர் மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்காரு. இவர் பயத்துல அந்த ஊர்ல இருந்த அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அவரை வீரனை கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அங்க இருந்த டாக்டர் இவர் இதுக்கு மேல பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருப்பாருன்னு சொல்லி அவங்க அவர் இறந்ததாவே சொல்லி வீரனை வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. ஆனா வீரனை அவங்களோட அப்பாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கிருந்து டவுனுல இருந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. போய் அங்க அட்மிட் பண்றாரு. அட்மிட் பண்ணி அங்க பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. ஆனா அவருக்கு என்னாச்சு, ஏன் இவர் படுத்த படுக்கையா இருக்காரு, ஏன் இப்படி இருக்காரு என்றது அவங்களுக்கே குழப்பமா இருந்து அவரோட மகன் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்குறாரு. சாப்பாடு மருந்துகள் கொடுத்தாலோ சாப்பாடுகள் கொடுத்தாலோ திட்டி தட்டி விடுறது பேசுறது அப்படியே இருந்திருக்காரு. இவரும் ஒரு டைம்ல மனசு வெறுத்து போய் என்னன்னு தெரியாம இவங்களோட ஊருக்கு அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இவங்களோட ஊருக்கு வராரு. வரும்போது அவங்களோட அண்ணா, அதாவது இவன் மூன்றாவது பிள்ளை, இவங்களோட மூத்த அண்ணாவை பார்த்து நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாரு. சொல்லும் போதுதான் அவங்களோட அண்ணா சொல்றாரு, எனக்கு என்னமோ இது வருத்தம் அப்படி எனக்கு தெரியல, ஒருவேளை இது ஒரு பேயோட வேலையா இருக்குமா தெரியல, ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் என்று சொல்றாரு. இவங்களோட அண்ணாவும் ஒரு பெரிய சாமியாடியா இருக்கு. ஸோ அதால இவங்க ஒரு நாள் என்னாச்சு, அவங்களோட அப்பாவுக்கு என்னாச்சு, இது யார், அவங்களோட அப்பாக்குள்ள இருக்கிறது பேய் தானா என்றதை செக் பண்றதுக்காக சில மந்திரங்கள் இதுகள் எல்லாம் செஞ்சு அவங்களோட அண்ணா தனக்குள்ள சாமியை ஏற்றி கொண்டு என்னாச்சு என்றதை பார்க்குறாரு. பார்க்கும்போதுதான் அவங்களுக்கே ஒன்று தெரிய வருது. அதாவது என்னன்னா, இவர் வீரன் என்றவர் இவருக்கு இயலாம போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முதல் தான் இவரோட சொந்தக்கார பெண்ணான ஒருத்தங்களை சாமியாடி ஒரு நூல் ஒன்று கட்டியிருக்காங்க. அதுக்கு வருத்தங்கள் இருந்திருக்கு. இவருக்கு ஏற்பட்ட மாதிரியே காய்ச்சல்கள், படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க, இயலாம போயிருக்கு. இவர் போய் பார்த்திருக்காரு. பார்க்கும்போது அது முனி என்றது தெரிய வருது. அவாவை பிடிச்சது ஒரு முனி என்றது தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஒரு நூலொண்டை கட்டி அந்த முனியை
கட்டுறாரு அங்க இருந்து. ஸோ அதால அவங்க சேஃப் ஆகுறாங்க, நோமல் ஆகுறாங்க. நோமலான கொஞ்ச நாள்லயே இவருக்கு வருத்தம் வந்திருக்கு. வீரனுக்கு அந்த முனி தாக்கியிருக்கு. அந்த கோவத்துல முனி அவங்கள பிடிச்சிருக்கு. அதை தடுத்தபடியா வீரனை முனி தாக்கித்தான் இவருக்கு இப்படியானதா அந்த முனியே அவங்களோட அண்ணனுக்குள்ள இறங்கி சொன்னதா பரமசிவம் சொல்லியிருக்காரு. ஸோ உடனே இவங்க என்ன செய்யறது, இதை இப்ப அப்பாவை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சா நீ விட்டு போவ என்று கேட்கும்போது அந்த முனி எனக்கு காவு கொடுத்தாத்தான் நான் விட்டுட்டு போவேன் என்று சொல்லியிருக்கு. காவு கொடுக்குறேன்டா என்னன்னு நான் கேட்ட போது அவங்க சொன்னது என்னன்னா, கோழியோ ஆடோ ஏதோ ஒன்றை பலி கொடுக்கறது என்றதான் காவு கொடுக்கறது. சாராயம் கொடுத்து பலி கொடுக்கறது, கோழிய பலி கொடுக்கறது தான் அந்த காவு கொடுக்கறது செய்யறமன்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து அவங்களோட ஊர்ல இருந்து வெளிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போகும்போது அவங்களோட குலதெய்வமான அவங்களோட மாடசாமியோட திருநீரை கையில கொண்டு போறாரு. போகும்போது யாரோடையும் இவரை பேச வேணாம்னு சொல்லித்தான் அவங்களோட அண்ணா இருந்திருக்காரு. அது ஏனென்றது எனக்கு தெரியல. பட் இவர் பேசாம கொள்ளாம அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அவங்களோட அப்பா அட்மிட் ஆயிருக்கு, அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போகும்போது படுத்து கிடந்த, எலும்பு இல்லாம படுத்து கிடந்த அவங்களோட அப்பா குத்துக்கள் மாதிரி ஒழும்பி இருக்காரு. இவருக்கு ஒரே அதிர்ச்சி. 2 நாளைக்கு முதல் தான் இவர் இறந்துருவார் நினைச்ச இவர் திடீரென்று எதுவுமே நடக்காத மாதிரி ஒழும்பி இருக்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காரு. போய் கையில கொண்டு போன அந்த திருநீரை எடுத்து அவற்றை நெத்தியில வச்சிருக்காரு. வச்ச உடனே அவர் இன்னும் நோமலாகி, நான் ஏன் இங்க இருக்கேன், எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே கேட்டிருக்காரு. உடனே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு பாலத்துக்கு கீழே, இவங்க முனிட்ட சொன்ன மாதிரி பாலத்துக்கு கீழே கொண்டு போய் அவங்க கோழியையும் சாராயமும் வச்சு பலி கொடுத்து அந்த முனிக்கு காவு கொடுத்து அதை சமாதானப்படுத்திருக்காங்க என்று சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாரு. சாமியாடி கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேய்களை ஓட்டியிருக்காரு. அப்படி ஓட்டும் போதுதான் ஒரு முனி வந்து இவரை தாக்கி இவர் இறக்குற நிலைமைக்கு, சாகுற நிலைமைக்கு போய் அந்த முனிய இந்த சாமியாடி அவங்களோட மூத்த அண்ணா தனக்குள்ள ஏற்றி கொண்டு என்ன நடந்துச்சு என்னாச்சு என்றத சொன்னதால இவங்க அதுக்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சு அவங்களோட அப்பாவை காப்பாற்றியிருக்காங்க. அது நடந்து சில வருடங்களுக்கு அவர் ரொம்பவே நல்லா இருந்திருக்காரு. இது வந்து 1970-80 காலகட்டத்துல நடந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் காலம் அவர் நல்லாவே இருந்திருக்காரு. வருடங்களுக்கு பிறகுதான் இறந்துதா சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாரு. உண்மையாவே வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு சாமியாடிக்கு பேய் பிடிச்சா எப்படி இருக்கும் என்றது, அப்படி என்ன ஆகும் அவைக்குன்ற மாதிரி இருந்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல் போட்ட கதைகள் நீங்க ஒரு பார்க்கணும்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருந்தா இருக்கா செக் அவுட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிதான் கன பேருக்கு எங்களோட சேனல் ரீச் ஆகும். கன பேருக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கிறது தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு அமானுஷமான திகிலான ஒரு கதையோடு சந்திக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இது மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு எதுவும் நடந்திருந்தா அதை எனக்கு தெரிவிக்கணுமா என்று விரும்பினா எனக்கு வாட்ஸ்அப் ஊடாகவும் இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் எனக்கு தெரியப்படுத்தலாம். உங்க நம்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படும் பட்சத்துல உங்களுக்கு எனக்கு கதை சொல்லணும், உங்களோட கதையை தெரிவிக்கணும் பட்சத்துல எனக்கு தெரிவிங்க. அது சுவாரஸ்யமாக இருந்தா கண்டிப்பா உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும். இவங்களுக்கு நடந்த இன்னொரு கதை, அதாவது இவங்களோட சாமியாடி இவர் வந்து காப்பாற்றின, அவங்களோட அப்பா காப்பாற்றின ஒரு கதை வந்து நாம் இதுக்கு முதல் ஒன்று போட்டிருந்தேன்னா ஒருவேளை பார்க்கலன்னா அதையும் செக் அவுட் பண்ணுங்க. நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு ஹோரர் வீடியோட, பேய் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்துடுங்க. ஓகே, பாய்.